இன்வெர்டர் ஸ்பிளிட் ஏசியில் 5 சென்சார் பயன்படுத்தியிருப்பாங்க. இன்டோரில் ரூம் சென்சார், காயில் சென்சார், அவுட்டோரில் டிஸ்சார்ஜ் சென்சார், லிக்விட் சென்சார், ஆம்பியன்ட் சென்சார். ஸோ அவுட்டோரில் 3 சென்சார் பயன்படுத்திக்கிறாங்க. அவுட்டோரில் சென்சார் ஃபால்ட்டா பிசிபி ஃபால்ட்டானு நாம டிசி வோல்ட் அளந்து ஈஸியாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். அவுட்டோரில் சென்சார் எரர் வந்தது அப்படின்னாக்கா ஏசி ஆனில் இருக்கணும், அப்படி இல்லைனா ஸ்டாண்ட் பையில் வச்சுக்கிட்டு நம்மளோட மல்டிமீட்டரை டிசி மோடில் வச்சுட்டு பிசிபியில் இருக்கிற சென்சாரை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஜாக்கில் நம்ம டிசி வோல்ட் அளக்கணும். ஸோ மூணுலையும் பார்த்தோம் அப்படின்னா மெக்மெட் பிசிபியாக இருந்ததுன்னா 3.3 அப்படின்னு ஈக்குவலாக காமிக்கும். ஏதாவது ஒரு செட்டில் நமக்கு 3 வோல்ட் வரல, இல்லை மூணுலையுமே நமக்கு 3 வோல்ட் வரல அப்படின்னா பிசிபி தான் ஃபால்ட்டு, நம்ம பிசிபியை தான் மாற்றணும். இது வித்தவுட் சென்சார். சப்போஸ் வித் சென்சாராக இருந்தால் என்ன வோல்ட் வரும் அப்படின்னு பார்த்தா, வித்தவுட் சென்சாரில் நம்ம அளக்கும்போது 3 வோல்ட் வருது. வித் சென்சாரில் நம்ம அளக்கும்போது 50% குறையும், அதாவது 1.1, 1.5 அது மாதிரி வரும். டிஸ்சார்ஜ் சென்சார் மட்டும் அதிகமாக வரும். ஏன் இது அதிகமாக வருதுன்னா, டிஸ்சார்ஜ் சென்சார் எங்கே கனெக்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தா டிஸ்சார்ஜ் லைனில் கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. இதோட ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் பார்த்தோம் அப்படின்னாக்கா 80 to 90 டிகிரி செல்சியஸில் இருக்கும். அதனால் இதோட டிஸ்சார்ஜ் சென்சாரோட வேல்யூ பார்த்தோன்னா அதிகமாக தான் இருக்கும். அதனால் இங்கே வந்து கொஞ்சம் மாறி தான் வரும். வித் சென்சார் வித்தவுட் சென்சாரில் நம்ம டிசி வோல்ட் அளந்து பிசிபி ஃபால்ட்டா இல்லை சென்சார் ஃபால்ட்டானு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம்.